இல்ல சார், அமித்ஷா பேசினாருன்னு சொல்றதே தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய தேவையா? அமித்ஷா பேசுறாருன்னு சொன்னா இது எப்படி பலமா இருக்கும்? அசிங்கமா தானே இருக்கு. எதுக்கு அத சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு? எனக்கு இவ்வளவு லாபி லாபி எல்லாத்துக்கும் லாபி இருக்கு. யாருக்கு லாபி இல்ல? அண்ணாமலைக்கு இல்லாத லாபியா இவருக்கு இருக்கு? இல்ல இப்போ இந்த வருஷம் அது ஹைலைட் பண்றாங்க. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் திருமாவா இல்ல, திருமாவா இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப நம்ம அவர் பேச முடியாது. என்ன காரணம்னா அவர் இந்த ரவிக்குமார் வந்த பிறகு அவருடைய நிலை இப்போ ரவிக்குமார் 10 வருஷ காலமா எம்பி குவார்டர்ஸை வாடகை விட்டார். இவர் ரூம்ல தங்கியிருக்கார் 10 ஆண்டு காலம். ஏன் ஒரு ரூம் போ, டெல்லிக்கு வர்ற மாணவர்கள், தலித் மாணவர்கள் இங்க தங்கி படிக்கிறதுக்கு அது சொல்ல முடியா? ஏன் சொல்ல முடியல? 10 ஆண்டு காலம் யாருடைய வீடு? ரவிக்குமார் வீடு வாடகை விட்டுருக்காங்க சார். 10 வருஷ காலம் வாடகை விட்டுருக்காரு ரவிக்குமார். இவர் ரூம்ல தங்கி இருக்காரு. இவர் போனா அங்கே தங்குறதா? இவரு அங்கதான் தங்கி இருக்காரு. அப்போ டெல்லிக்கு போகிற இதை வாடகை விட முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எம்பி குவார்டர்ஸ் எல்லாரும் வாடகை விட்டுருக்காங்க சார். இவரும் வாடகை விட்டுருக்காரு. எல்லாரும் வாடகை விட்டது வேற கதை. இவர் வாடகை விடலாமா? நீ 10 ஆண்டு காலம் ரவிக்குமாருடைய வீடு, எம்பி குவார்டர்ஸ் வீடு, இன்னைக்கு இப்ப அடிச்சு கேளுங்க யார் தங்கியிருக்கான்னு கேளுங்க. யாருக்கும் வாடகை விட்டு 3.5 லட்ச ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காரு. இது அப்போ உன்னை டெல்லிக்கு அனுப்பியவர்கள் யார்? அந்த தலித்து மக்கள். அவன் நீ எத்தனை பேரை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஜேஎன்யூவில் எத்தனை பேர் சேர்த்து விட்டு எத்தனை பேர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்க? காமி ரவிக்குமார், காமிங்க ரவிக்குமார். ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் எம்பி நிதி, 18% தலித் மேம்பாட்டுக்கு. எத்தனை தலித் மேம்பாட்டுக்கு நீங்க 18% 5 கோடி ரூபானா 1 கோடி ரூபா தலித் மேம்பாடு வருஷம் 1 கோடி ரூபா. 5 வருஷம் 5 கோடி ரூபா, 10 வருஷம் 10 கோடி ரூபா. 10 கோடி ரூபா தலித் மேம்பாட்டுக்காகவே ஒவ்வொரு எம்பி நிதியிலையும் மத்திய அரசு கொடுக்குது. நீங்க பட்டியல் எடுங்க. அப்படி ஏதாவது எத்தனை தலித் இளைஞர்கள் நீங்க ஜேயூனில் சேர்த்து விட்டீங்க, இல்லை ஏதாவது டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேர்த்து விட்டீங்க? டெல்லியில எத்தனை பேர் படிச்சு உங்க அறைய தங்கி வந்தான் சொல்லுங்க? அறையவே வாடகை விட்டாங்க. அப்போ இதை தட்டி கேட்க முடியாத திருமா இப்படி இந்த தலித் இயக்கத்தை காப்பாற்றுவாருங்கிற சந்தேகம் கூட இருக்கிற தொண்டனுக்கே வருதா இல்லையா? இப்போ வந்துருச்சு. எப்படி வராம இருக்கும்? எல்லாம் விசிகா போயிட்டான், தாவேக்கா போயிட்டான், விசிகா பூரா தாவேக்கா போயிட்டான். அப்ப இப்போ நிறைய குழப்பம் வருது.